ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆய்மா இன்னைக்கு என்னம்மா சமைக்க போறீங்க? தண்ணி சாம்பார் தான் வைக்க போறோம். நம்ம தண்ணி சாம்பார் வச்சிருந்தோம் இல்லையா, மிளகா கிள்ளி போட்டு. ஆமா. அது எப்படி வைக்கணுமான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆமா. அதுதான் சரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன்ப்பா. சரிம்மா, நம்ம எப்படி செய்யலான்னு பாக்கலாங்களாங்கம்மா. எல்லார் வீட்லயும் எப்பவுமே வைக்கிற தண்ணி சாம்பார் இன்னைக்கு நம்ம வீட்டுல செஞ்சு காட்ட போறீங்களா? ஆமாப்பா, நம்ம காய்கறிலாம் எதுவும் இல்லைன்னா வெறும் பருப்பு வெங்காயம் தக்காளி இருந்தா போதும் அந்த சாம்பாருக்கு. இது மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்கல்லம்மா. கிள்ளி சாம்பாருன்னு மிளகா கிள்ளி சாம்பார்னாங்க, தண்ணி சாம்பார்னுவாங்க. நம்ம விருப்பம் தான், எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம்ப்பா. சரி, அதை நம்ம வீட்டுல எப்படி செய்யறோம்ட்டு பாக்கலாமா? பாக்கலாம்ப்பா. என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க? என்னென்ன பொருளாப்பா பாக்கலாம் வாப்பா. வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, இந்த பருப்பு தான்ப்பா நம்ம ரேஷன்ல வாங்கினா துவரம் பருப்பு. அது பெருசு பெருசா இருக்குது இல்லையா, அதனால ஒரு கிளாஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன்ப்பா. நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரம் வெந்துரும், அதனால ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கழுவிட்டு நல்லா தண்ணியை ஊற வச்சுட்டேன். இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பருப்பா எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது பருப்பு, அதனால ஊறிச்சுன்னா சீக்கிரம் வெந்துரும், அதனால நம்ம ஊற வச்சுட்டோம். அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி இதுல போட்டு வேக வைக்கலாம்ப்பா. அதுக்காக வெங்காயம் தக்காளி வச்சிருக்கிறேன். அடுத்துமா அடுத்தா அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தான்ப்பா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இப்போ பூண்டு காஞ்ச மிளகாய் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. தனியா வச்சுக்கிறதா தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம எண்ணெய் கடுகு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம்ப்பா. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன், புளி கடைசியா ஊத்தலான்ட்டு. சிம்பிளா செய்யறதாமா இது? சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்க இந்த பொருளையே வச்சு செஞ்சுக்கலாம்ப்பா. இந்த குழம்பு நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதை ஊத்தி நல்லா தளர்ற பிசைஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுவாங்கப்பா. சரிம்மா, இந்த நல்ல தண்ணி தான் நான் ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் பருப்புல இந்த அப்படியே நம்ம போட்டுக்கலாம்ப்பா. இதை போட்டு விசில் வைக்கணுமாமா? ஆமாப்பா, விசில் வைக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம், பத்தாது. நம்ம பருப்பு வேகிறது தண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கூட ஊத்திக்கலாம். நம்ம சாம்பார் தண்ணியை தானே வைக்க போறோம், அதனால இப்ப பருப்பு வேகிறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா தாராளமா தண்ணி வச்சுக்கினேன். கூடவே மஞ்சத்தூளா? கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. இந்த வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம பருப்புல அப்படியே அரிஞ்சு போட்டு இப்படியே குக்கர்ல வேக வைக்கலாம். அது மாதிரியும் வேக வைக்கலாம். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு தான் போட்டு வேக வைப்பேன். பருப்பும் பொங்காம இருக்கும், குழம்பும் டேஸ்டா இருக்குன்றதுனால அந்த மாதிரி வைக்கிறதுக்குமா. நல்லா பழமான தக்காளியா? பழமான தக்காளிப்பா. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமா போடுவேன், குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குன்றதுக்காக. நீங்க எவ்வளவு அளவு திட்டமா போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்கம்மா. நம்ம 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் இதுலயே தாளிக்கிறதுக்கு. ஆமா, கொஞ்சோண்டு தாளி போனோம் இல்லையா, அது தாளிக்கிறதுக்கு இந்த தக்காளிலேயே கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துக்கலாம்ப்பா. ரொம்ப ஈஸியா செஞ்சிட குழம்பு தாக்குமா இந்த சாம்பார். இந்த அளவுக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா, வெங்காயமும் அந்த மாதிரி எடுத்து வச்சிடணுமா? வெங்காயமும் அது மாதிரி எடுத்து வச்சிடலாம். சாப்பாடுலாம் செஞ்சுட்டீங்க போலயமா? செஞ்சுட்டேன்ப்பா, சாப்பாடு வச்சுட்டேன். பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை பாவக்காய் தான் வேர்க்கடலை போட்டு தொக்கு பண்ணி வச்சுட்டு ஆயா கொஞ்சோண்டு முருங்கீரை எடுத்துன்னு வந்தாங்க. கொஞ்சமா தான் இருந்துச்சு, சரி அதை போட்டு ஒரு சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் கூட்டு பண்ணி வச்சுட்டேன். சூப்பர்மா, தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாவக்காய் தொக்கு தான் அது மாதிரி பண்ணி வச்சுட்டோம். இது பழுதுதான் சாப்பாடு, குழம்பு இல்ல. அப்ப பழுது சாப்பிடலாம் இல்லையா, சாப்பாடு வெடிச்ச தண்ணியா? வெடிச்ச தண்ணி வடிகட்டி குடிச்சிட்டேன். பழுதுனா நேத்து செஞ்ச சாதமாமா? நைட்டு செய்யறேன் இல்லையா அந்த சாப்பாடு. பெருசு பெருசா போட்டுக்கலாம், நம்ம கடை தானே போறோம்பா. சரிங்கம்மா, இந்த அளவுக்கு வெங்காயம் தாளிக்கு எடுத்து வச்சுக்கலாம். அரை வெங்காயம் அரை தக்காளி மட்டும் போதுமா தாளிக்க? சும்மா பூண்டு கூட இடிச்சு போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருவோம்ப்பா. இந்த மாதிரி போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம்ப்பா. நம்ம முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்ப்பா. சரிங்கம்மா, அதுக்குள்ள பருப்பு வெந்துடும் இல்லையா. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாமா? கொஞ்சோண்டு ஊத்தினா போதும்பா, கொஞ்சம் லேசா வதக்கி போட போறோம் வெங்காய தக்காளி. காஞ்சிச்சுப்பா, நம்ம இந்த வெங்காய தக்காளியில போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க, ஆனா எதுவுமே இல்லாத வெறுமன எண்ணெயில போட்டீங்களேம்மா வெங்காயம் தக்காளியா? வெங்காயம் தக்காளி வதக்கி வெங்காயம் தக்காளி போட்டு வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் போட்டு வச்சுக்கிறோம்ப்பா. சரி சரிம்மா. ஒருத்தருக்கு தண்ணி சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு தண்ணி சாம்பார் பிடிக்காது. பிடிக்குதுன்னு சொல்றாங்களே தண்ணி மாதிரி இருக்குன்ட்டு,
அம்மாவே கூட சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் காரமா சாப்பிட்டாட்டு பழகம் ஆயிடுச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த தண்ணி சாம்பார்லாம் வச்சிருவேன். ரசம் தண்ணி சாம்பார் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் அம்மா சொல்லிங்க இருப்பாங்க, அப்பா தப்புன்னு வச்சிடுறீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிடிக்காது, கொஞ்சம் காரமா காரக்குழம்பு மாதிரி கேட்பாங்க. எல்லாம் வதங்கிட்டு பார்ப்பாங்க. இந்த களி நம்ம இப்போ பருப்புல போட்டுக்கலாமா? இந்த பருப்பு தண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ஏமா அப்படி? நல்லா சுத்தமா எல்லாம் வந்துடும்பா. தக்காளி எல்லாம் ஒட்டிங்குது இல்லையா, எல்லாமே வந்துடும். அதுக்காக அவ்வளவுதான்பா. பருப்பு வேக வச்சிடலாமா? வேக வச்சிடலாமா. நம்ம நல்லா வெந்து ஊறிச்சு. இது ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். பெரிய பெரிய பருப்புன்றதால நீங்க எந்த அளவுக்கு வேக வைப்பீங்களோ பருப்பு அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. எத்தனை விசில் வைப்பீங்களோ அது மாதிரி நம்ம ஒரு 4 வைக்கலாம். இதுக்கு நம்ம இதுல இருக்கிற பொருளெல்லாம் வச்சு தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சுக்குவோம். பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கீங்களா? ஆமா, பூண்டு இடிச்சு போட்டா வாசனையா இருக்கும். தோல்லாம் கூட நம்ம உருக்கி போறது இல்லப்பா, அப்படியே தட்டி போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் வாசனையா, அதனால அந்த மாதிரி போடலாம். நல்லா இருக்கும் பானா, ஜீரணம் ஆயிடும் டக்குன்னு தண்ணியா இருக்கிறதுனால. காத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை இப்போ உருவி வச்சுக்கலாம்ப்பா. ஆமா, கருவேப்பிலை கூட கட் பண்ணிடுறீங்க. நான் தான் பொடியை கட் பண்ணி போடுவேன்லப்பா சிலதுக்கெல்லாம். கொத்தமல்லி நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம்ப்பா. நான் ஏற்கனவே ஒரு நல்லா கழுவி வச்சுட்டேன் எல்லாத்தையும். கொத்தமல்லி தான் ஃப்ளேவரு. ஆமாப்பா, இது கடைசி கொத்தமல்லிப்பா. இது தேடி எடுத்துனோம். மஞ்சள் கலர்ல எல்லாம் பழுத்து போயிருந்தது. எப்படி வச்சாலும் அது ஆயிடுதுப்பா. அந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இங்க எடுத்து வச்சுட்டோம்ப்பா. எல்லாத்தையும் அழகா கட் பண்ணிட்டீங்க. வச்சுட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம விருப்பம் தான், நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கலாம்ப்பா. தோல் எடுக்காம அப்படியே இடிச்சு. தோல் எடுக்காம கழுவிடுறேன்ப்பா. இடிச்சு போட்டா வாசனையா இருக்கும்பா. தோல் எடுத்துட்டு வேணா போட்டுக்கலாம். நம்ம தோலோட போட்டா நல்லா இருக்குன்னு போடுறோம். அம்மா பாத்தீங்கன்னா சொல்றவங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சாம்பார் வச்சுக்கணும், எப்ப பார்த்து தண்ணி சாம்பார் வச்சு சப்புன்னு வச்சிருக்கீங்கன்றாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த சாம்பார் தான் அடிக்கடி இருக்கும். நம்ம வீட்டுல வேற குழம்புலாம் இருக்காதுங்கம்மா. சாம்பார், அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம், காரக்குழம்பு, இதுதான். இந்த 3 குழம்பு திருப்பி வைப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பீட்ரூட்டு, கேரட் எல்லாம் வாங்கி வருவாங்க இல்லையா, சந்தை விட்டவங்க ஊர்ல எல்லாம் செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில போய் வாங்கி வந்துட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாதுங்க, அப்படியேதான் வச்சிருவாங்க. வதங்கிதான் போயிடும். அதுதான் பீட்ரூட்டை சீவிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிருவாங்க. அதுலயே சாப்பாடு பெசஞ்சு சாப்பிடணும். கேரட் அந்த மாதிரி வச்சிட்டாங்கன்னா கேரட்ல அதுலயே சாப்பிடுவோம். ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி சாப்பிடுறது. இந்த மாதிரி சாம்பார் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி குத்தா கூட தொட்டு சாப்பிட்டுடலாம். அதுலயே பெசஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அம்மா. எனக்கு அது மாதிரி பிடிக்காது. சாப்பிடாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லு உப்பு எடுத்து தரையாப்பா கொட்டிக்கலாம். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, எடுத்துடலாமா. அந்த ரேஷன்ல வாங்கி வந்துருவோம். கல்லு தூளுக்கு மட்டும் ரேஷன்ல வாங்கி வந்துருவோம் எப்பவுமே. ஃபுல்லா கொட்டி வச்சிடலாம்ப்பா. மிச்சத்தை என்ன பண்ணுவீங்க? மிச்சத்தை என்ன பண்ண போறோம்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் வச்சு வைக்கிற பொருளுப்பா. கிரைண்டர் ரிப்பேர் ஆகி கிடைக்கு இல்லையா, என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் மீந்துச்சுனாக்கா இந்த மாதிரி சுத்தி இதுக்குள்ள வச்சு மூடி வச்சிருப்பா. அந்த மாதிரி கிரைண்டர்ல வச்சுக்கிறது. ஏதாவது கொஞ்சம் வழி இருக்கும்போது அதை வச்சு டக்குன்னு அங்கிருந்து எடுத்து கூட போட்டுக்கிறதுப்பா. விசில் வர போது போலமா? ஆமாப்பா, சவுண்ட் வருது. 4 விசில் வரணுமாமா? 4 விசில் வந்துருச்சுப்பா. வந்த உடனே பாக்கலாமா? இதோட 3 விசில் வந்துச்சுப்பா. இப்ப 4வது விசில் வரப்போகுது. வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விசில் பிரஷர் அடங்கின உடனே சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஓகேமா, பரவாயில்லம்மா. இது ஒரு நல்ல டிப்ஸா இருக்கு, பொங்காம வர்றதுக்கு. ஆமாப்பா, கிளீனா இருக்கும். நம்ம கழுவு வேண்டியது அழகா சுத்தமா கழுவுன மாதிரி இருக்கும். இந்த பருப்பு நம்ம வெங்காயம் தக்காளி கூட அப்படியே போட்டோம்னா மேலதான் மஞ்சள் கலர்ல பொங்கி ஊத்திடுதுப்பா. அதனால தான் அது மாதிரி பண்ணிக்கிறது. இப்ப 4 விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கி
நம்ம இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்ப்பா. அதுதான் இப்ப தாளிச்சு கொட்டிடுவீங்களாமா? ஆமாப்பா, அடங்குன தாளிச்சு ஒரு கொதி வரணும் இல்லையா, பருப்புலாம் கடைஞ்சி தாளிச்சு வச்சிடலாம்ப்பா. நம்ம ப்ரெஷர் அடங்கிட்டு இருக்கோம். இப்ப வெந்துச்சான்னு பாக்கலாமா? நல்லா வெந்துச்சுமா? நல்லா வெந்துச்சு. இங்க ஒரு கிளீனாவே இருக்கும் பாரு, ரெண்டு சைடுமே நம்ம வச்ச மாதிரியே. கடையிலாமாமா? கடையிலும் பாருங்க. இந்த பருப்பை நல்லா வெந்துச்சு. லேசா கரைஞ்சா போதும். தண்ணிலாம் வடிகட்டிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் வடிகட்டிடலாம்ப்பா, எல்லாம் அது மேல அடிக்கும். இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்க மிச்சம் இருக்க பருப்பெல்லாம் கடைஞ்சிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம கடைஞ்சிடலாம்ப்பா. நல்லா அதுவே கடைஞ்ச மாதிரி ஆயிடும். சும்மா நம்ம ஓரளவுக்கு கடைஞ்சா போதும். ரொம்ப மாவு மாதிரி கடையக்கூடாது இந்த குழம்பு. கொஞ்சம் இலையிலே கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் தண்ணி சாம்பார். கடைஞ்சிட்டோம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இதுலேயே ஊற்றிட்டு நம்ம மத்தில் இருக்கிற பருப்புலாம் சுத்தமா வச்சுக்கலாமா? நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்றா போட்டுக்கலாம். கடுகு போட்டோமா, அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம்ப்பா. அதுலேயே கொஞ்சம் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகிடும், அதுக்காக சீரகம் போட்டுக்கலாம். கூட நம்ம கிள்ளி வச்சுக்கிற இல்லையா காஞ்ச மிளகா, அதை போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலையே வச்சுக்கிறது அந்த கொத்தமல்லி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பூண்டு இடிச்சு வச்சுக்கிறப்ப இதையும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ பொன்னிறமா செவக்கணும்ப்பா. நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இந்த பூண்டுலாம் வந்து எல்லாமே நல்லா செவந்துச்சுன்னா ஒரு வாசனை வரும் நல்லா கம்கம்னு. அப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிறதுலப்பா, அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். எல்லாம் செவந்துச்சு இல்லையா, இப்போ அதில் ஊற்றிடலாம். திக்கா இருக்குது இல்லையா, நம்ம இப்படி இறக்கிட்டோம்னா இது திக்கா இருந்தால் இட்லி தோசைக்கெல்லாம் கூட இப்படி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. சரி, நம்ம இது மாதிரி இட்லி தோசைலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி சாம்பார் தானே வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்கா சாப்பிட்றதா அது மாதிரி கொஞ்சம் திக்கா வச்சு சாப்பிடுங்கம்மா. கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்னா தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூடவே நம்ம புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கணுங்கம்மா. இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புளி ஜாஸ்தியாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி போதுன்னா நிறுத்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளியும் போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு போதுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா மறுபடியும் கூட அந்த புளியை கரைச்சி ஊற்றலாம். நம்ம புளி ஃபர்ஸ்ட் ஊற்றின புளியே கரெக்டாக இருக்குது, அதனால ரெண்டாவது கரைச்சி ஊற்ற வேணாம். இது வரைக்கும் இப்படியே விட்டுடலாங்கம்மா. தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இது நல்லா இப்போ கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். பச்சையா புளிலாம் கரைச்சி ஊற்றிக்கிற இல்லையா, அந்த பச்சை புளி போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க கூடாது. ஒரு கொதி வரும் இல்லையா, அப்போ எடுத்துக்கலாம். இந்த சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் தண்ணியாக வைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா திக்க ஆயிடுது. இப்போ கொஞ்சம் நம்ம தட்டு போட்டு முடியல ஒரு கொதி வர வரைக்கும். வாசனை கம்ம கம்மன்னு இருக்கு. நல்லாவே சலசலன்னு கொதிக்குதேம்மா. ஒரு கொதி அந்த மாதிரி ஒரு கொதி வந்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. பெருங்காயம் எதுக்குமா? இது வாழ்வுலாம் கலையும்ப்பா, இதுக்கு நல்லது. விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி ஊத்திக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி ஊத்தி போட்டுக்கலாம். நம்ம பாத்திரத்துல எடுத்து ஊத்திக்கலாம்ப்பா. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாமா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. ஆமாப்பா, நம்ம தண்ணி சாம்பார் அழகா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். சாப்பாடுலாம் கூட ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.